நம்ம லஞ்சில் பொரியல் கூட்டு எவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாலும் கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அப்பளம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு. எதில் அப்பளம் பண்ணுறாங்க? கிழங்குல அப்பளம் பண்ணுறாங்க. மரவள்ளி கிழங்குல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிழங்குல எப்படிப்பா அப்பளம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மரவள்ளி கிழங்குல என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் அப்பளத்தை சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொன்னேன், அவங்க ஒரு தடவையும் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ வீடியோ போடலாமே இந்த ரெசிபி எடுத்து அப்படின்ட்டு. அப்படி வந்தது தான் இந்த ஐடியா. ரெசிப்பியை பார்த்துடலாமா? இங்கே நாங்கள் இன்றைக்கி 5 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை எடுத்துகிட்டு நம்ம நல்லா தோலெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி கிடைக்கும். ஏன்னா மண்ணெல்லாம் நிறைய ஒட்டிருக்கும் இல்லையா? அதனால் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க, தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் வாஷ் பண்ண கிழங்கு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் ரேஷியோ. நாங்கள் இங்கே 5 கிலோஸ் அப்படியே எடுத்துருக்கோம். அதனால் பெரிய குக்கரில் வேக வைக்கிறாங்க எங்கள் அம்மா. கிழங்கு வேகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் க்ரீன் சில்லி பேஸ்ட். அதுக்கு க்ரீன் சில்லியை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு க்ரீன் சில்லி அண்டு கார்லிக், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே கிழங்கு சூப்பராக 3 விசில் விட்டுடும். ஸோ அது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சூட்டிலே இந்த மாதிரி நல்லா அடிக்கணும் கிழங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிழங்கு அடித்து நல்லா அதை பதம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்பளம் ரொம்ப சூப்பராக வரும். கிழங்கு அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே அடிக்கணும். கொஞ்சம் வேணால் ஆயில் விட்டுக்கலாம், ஏன்னா ஒட்டும். அதனால் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேராச்சும் வேணும். ஏன்னா கொஞ்சம் வேலை பிடிக்கும். பட் வர்த் ஃபார் த டைம், வர்த் ஃபார் த எஃபர்ட் அண்ட் வர்த் ஃபார் த டேஸ்ட்டுன்னுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப வர்த்தாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா அடித்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா போட்டு போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பதமாக வரும். இது அடிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கிழங்குல நிறைய நார் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாதான் அப்பளத்தில் நல்லா கரெக்டாக நம்ம போட முடியும். அதனால தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா ஒருத்தரை ஃபுல்லாகவே அடித்து எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு அப்பளம் போடுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணேன். இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கு அவங்களே ப்ரெஸ்ஸும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அப்பளம் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ரெஸ் மண்ணில் வச்சு உருண்டை பிடிச்சிட்டு ப்ரெஸ் மண்ணில் வச்சு இழுத்து இழுத்து எடுத்து கொடுக்குறது, அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு கவுண்டிங்காக நம்ம போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போட்டு கொடுத்தேன். இல்லைனா அது கூட பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த அப்பளத்தை மட்டும் ஒருத்தரே பண்ணால் ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஏன்னா வேலை அதிகம். அதனால் இதுவே ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது ஈஸியாகவும் போயிடும், ஒர்க் லோடே தெரியாது. நல்லா காசிப் பேசிவிட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா எங்கள் அம்மா ஒருத்தரே பண்ணதுக்கு ஒரு 4.5 hours எடுத்துச்சு. இதுவே தனியாக பண்ணாமல் கூட்டத்தோடு பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 2.5 மணி நேரம் அவ்வளோதான் எடுக்கும். இந்த அப்பளம் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமோ அதே அளவு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹீட்டு, மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹீட்டு, கூடவே சில்லி போட்டிருக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸும் ஆகும். ஸோ நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும். 1-2 சாப்பிட்டா ஓகே. எங்கள் அக்கா மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லாக சாப்பிட்டா நெக்ஸ்ட் டேலாம் அவளுக்கு ஜுரம் தான் வந்திருந்தது. சரியான ஃபீவர், நிறைய காய்ச்சல் அடிச்சுது. ஸோ எங்களுக்கு இந்த அப்பளம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்டோரியை பேசியே தீருவோம், எப்படி காய்ச்சல் அடிச்சது இல்லை அவளுக்குன்ட்டு. ஏன்னா ஒரு 4-5 days அவள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டா. ஒரு 7 years பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவள் போக வர இந்த அப்பளத்தை சாப்பிட்டுட்டாளா, சரியான காய்ச்சல் ஃபுல்லு டீஹைட்ரேஷன் பண்ணிடுச்சு பாடியை. ஸோ நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். அண்டு வேறு அப்பளம்லாம் நம்ம போட்ட ஒரு சைஸில் பண்ணியிருந்தோன்னா ஆயில் போட்டால் பெருசாகும்ல. பட் இந்த அப்பளம்லாம் அப்படி ஆகாது. என்ன சைஸில் போடுறோமோ அதே சைஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ்னால் மீடியம் சைஸ், சின்னதாக வேணும்னா சின்னது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அப்பளத்தை போட்டு எடுத்துடலாம். நான் கணக்கு போட்டுட்டு இப்போ இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே பண்ணேன். சம்மர் சீசன் வந்தால் வத்தல் போடுறது, அப்பளம் போடுறது இது தானே வேலை எல்லாருக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் எடுத்தது. பட் என்னால் எடிட் பண்ண முடியாமல் இப்போ தான் போடுறேன்.
இது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, "வறுத்து வருமா வறுத்து" அப்படின்னு ஜெயிலர் மூவில ஒரு டைலாக் இருக்குல்ல, அதே மாரி தான். ஏன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நைட் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் எல்லா அப்பளத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா வெயில்ல காய விட்டுடணும். நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லைனா அட்டைப்பெட்டிலையோ போட்டு வச்சுக்கிட்டா 1.5 வருஷம் கண்டிப்பாக வரும். ஒன்று கூட கெட்டு போகாது. இது நல்லா காஞ்ச உடனே அந்த மதியமே சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி அப்படி தான் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இந்த அப்பளம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரேஷியோவை அப்படியே போடுங்க. அப்பளம் கொஞ்சம் கூட தப்பாமல் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்பளத்தை சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.